அன்பார்ந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அண்ணன் விஜய் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 21/8/25 மதுரையில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் வரலாறு திரும்புகிறது மாநாட்டை உலக வரலாற்றில் பதிவு செய்ய அயராது உழைத்த மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் இளஞ்சிங்கங்கள் அனைவருக்கும் திருப்பத்தூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் வீரம் அறம் நிறைந்த மதுரை மாநாட்டில் வீர உரை நிகழ்த்திய, எங்களை உற்சாகப்படுத்திய, நமது கட்சி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வரலாற்று சிறப்பு மிக்க வீர உரை ஆற்றிய எங்கள் சன்மான சிங்கமே, எங்கள் அண்ணன் விஜய் அவர்களுக்கு இந்நேரத்தில் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்னை ஒரு மேடை ஏறினால் பட மேடையில் கதறல் சத்தம் கேட்கிறது, உளறல் சத்தம் கேட்கிறது. ஒரு தனி மனிதன் மீது எவ்வளவு வன்மம் இருக்கின்றது என்பதை அப்பொழுது உணர முடிகின்றது. திரைத்துறையில் நுழைந்துவிட்ட நடிகர் எல்லாம் சாதித்து விட்டதில்லை. எங்கள் அண்ணன் சாதித்தும் உச்சம் தொட்ட பிறகும் நன்றினை மனதில் கொண்டு தன்னை வளர்த்து விட்ட தமிழக மக்களுக்காகவும் ரசிகர்களுக்காகவும் அரசியல் செய்யதான் வந்தார் ஒழிய அவர் திரைத்துறையில் அடையாத பேரும் புகழும் இல்லை. அதை முதலில் ஆன்றோர்களே, சான்றோர்களே, நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று முதல்வரை பேசிவிட்டார் என்று பல்வேறு தரப்பினர், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருக்கும் இந்நேரத்தில் ஒரு சிறிய பதிவை நான் கூறுகின்றேன். இதே போன்று எங்கள் தலைவர், எங்கள் அண்ணன் விஜயை பற்றி பேசும் பொழுது நீங்கள் மௌனம் காப்பது ஏன்? களத்தில் தனி மனிதனாக இறந்த அன்பு சகோதரி அனிதாவை அன்று முதல் இன்று வரை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் எங்கள் அண்ணன் தான். இது போன்று களத்திற்கு தனியாளாக சென்று பாதிக்கப்பட்டவரை சந்தித்தது எங்கள் தலைவர் மட்டுமே. படை சூழ, அமைச்சர்கள் சூழ, விளம்பரத்திற்காக அவர் சென்றதே கிடையாது. இந்த பதிவில் அதை தெரிவித்துக் கொள்வேன். இல்லை என்றால் இப்பொழுது கூகுள் இருக்கிறது, யூடியூபில் போய் அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தயவுசெய்து திரைத்துறையை மட்டும் அவர் வந்து வடவில்லை. திரைத்துறையில் மட்டும் வைத்து அவர் வரவில்லை. 25 ஆண்டு காலம் ஒரு தனி மனிதனின் ரசிகர் செய்த சமூக சேவையினை உங்களால் உணர முடியுமா? ஒவ்வொரு ரசிகனின் சொந்த பணத்தில் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து அதில் பயன்பெற்ற மக்கள் யார் என்று நீங்கள் சமூகம் சென்று பார்த்தால் அல்லவா தெரியும். நாம ஜெயிச்சுட்டு அப்புறம் போறதே இல்லை. ஊர் பக்கமே எலெக்ஷன் தான் வர்றது, மக்களை சந்திக்கிறது, போஸ்ட் கொடுக்கறது, விட்டு போயிடுறது. தன் வீட்டிற்கு அழைத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்வதை கூட நீங்கள் விமர்சனமாக வைத்தீர்கள். அதையும் கடந்து நாங்கள் உதவி செய்வதையும் நிற்கவில்லை, மக்களுக்கு கொண்டு செய்வதும் நிற்கவில்லை என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இவ்வளவு பேர் பேசியும் எங்கள் அண்ணன் அவர்களுடைய சிரிப்பு மௌனத்தாலே சாதித்து இந்த வளர்ச்சியை அவர் அடைந்து இருக்கிறார். அவர் வழியில் நாங்களும் அவர் சொல்லியதை தான் கூட வேண்டும். கருப்பேத்தலவர்கிட்ட கம்முனும் உசுப்பேத்தல் உம்முன்னு இருந்தா எங்க கட்சி ஜம்முன்னு இருக்குன்றத இந்நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்து கொள்கிறேன். நீங்க எவ்வளவுதான் கூக்குரலிட்டாலும் சரி, எவ்வளவுதான் கண்டனம் தெரிவித்தாலும் சரி, மக்களுக்கான நேர்மையான அரசியலை, உண்மையான அரசியலை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதே எங்கள் அண்ணனின் லட்சியம். அந்த லட்சியத்துக்கு அண்ணன் கூட இருந்து 2026 வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். இன்னும் கதறல் சத்தம் எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.